நல்லா இருக்குது உடம்பு. திடீர்னு கேடு வந்துருது. எனக்கு ஏன் பிரச்சனை வந்துருச்சு. உனக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வீசிங் ப்ராப்ளம்ங்குது. டாக்டர் ஒட்டனைய கண்டாலே ஓடி போய் ஒஞ்சுக்கன்னு சொல்லிட்டாரு. நம்ம வேலையை ஒட்டனையை அடிச்சுட்டு பெயிண்ட் அடிக்கிறது தான். வேலைக்கு போயிட்டு ஒட்டனை அடிக்க மாட்டேன்னு சொன்னா வீட்டுக்காரங்க காது மேலே அடிக்க மாட்டாங்க. அதனால டாக்டர் சொன்ன மாதிரி வேலை கிளம்புறதுக்கு முன்னாடி 2 மாத்திரையை கொட்டி 2 கல்ப் அடிச்சேன். அடிச்ச உடனே கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு. நேரா பில்டிங்க்கு போனா ஒரே சந்தோஷம். பார்த்தா பில்டிங்ல ஒட்டனையே இல்ல. சரி ஜாமானை எடுத்து போட்டு வேலையை பார்க்கலான்னு பார்த்தா சாமான் வாங்கி வைக்கல. சரி கடைக்கு போய் சாமான் வாங்கி வந்துடலான்னு பெயிண்ட் கடைக்கு போயிட்டு 20 லிட்டர் கலர் குடுறா தம்பின்னு சொன்னா அவன் சங்கீத சரங்கள் அப்படின்னு பொறுமையா ஸ்லோ மோஷன்ல போட்டு கொடுத்தான். ஒரு வழியா வாங்கிட்டு நேரா சைட்டுக்கு வந்தா நம்மள ஒருத்தன் வாஜா ஓட்டுனே இருந்தான். இவன் கொஞ்சம் டேஞ்சர் ஃபெல்லோன்னு பார்த்தா பச்சை குழந்தையா வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு அவன் ஒன்னும் பண்ண மாட்டான்பான்னு. அதுக்கு முன்னாடி உடம்புல வெறும் எலும்புதான் இருக்கும். என்ன கடிச்சானா அவன் வாய் மாட்டிக்கும். இப்ப கொஞ்சம் சதம் இருக்கிறதுனால அவன் என்ன பிடிச்சானா நான் அவன்கிட்ட மாட்டிக்குவேன். இன்னைக்கு பூரா இவன் கூட இப்படிதான் பொழப்பு ஓடுன்னு அப்பயே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதோட சைட்டுக்கு போயிட்டு பெயிண்டை கலக்கிட்டு நம்ம தலைவனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டேன். ஏன்னா சோறு போற இவன் தானே, இவனுக்கு வணக்கத்தை போடாம நான் எப்பயும் வேலையை ஆரம்பிக்க மாட்டேன். பெயிண்டை கலக்கி பிரஷை தூக்கி செவுத்துல வச்சேன். அதுக்குள்ள டீன்னு ஒரு பொருள் இதோ வந்துட்டேன் அப்படின்னு கிளம்பிட்டேன். நேரா போய் ஒரு டீ அடிச்ச உடனே ஒரு எனர்ஜி பூஸ்ட் ஆகும் பாரு, அது டீ லவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் எப்பயும் போலதான் இருக்கிற சொச்சம் வேலையை முடிச்சேன். போகும்போதும் வரும்போதும் இவன் வேற நம்மள ஒரு மாதிரியா பாக்குறான். வடிவேல் சொல்ற மாதிரி இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான். கடிக்கிற மாதிரியும் பாக்குறான், சிரிக்கிற மாதிரியும் பாக்குறான். இவன் வாய் என்ன டைரக்ஷன்ல இருக்குன்னே தெரியல. இவன் கூட எப்படியாவது இன்னைக்கு பொழப்பு ஊட்டிட்டு போயிடணும்னு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன்.